அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ டியூட்டோரியலில் உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சாப்டர் 5 பார்ட் 2 நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கிறோம். அதில் டெர்மினாலஜி கன்செப்டுகளை பார்த்து கொண்டிருந்த நாங்கள். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் பார்ட் 2 ஆரம்பிக்க போகிறோம். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். இன்றைக்கு அடுத்த ஸ்லைட்ஸில் இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் டிரைவ்ட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட்டினுடைய வகை டைப்பை பார்க்க போகிறோம். டிரைவ்ட் அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக்கான அல்லது ஸ்ட்ராங் அட்ரிபியூட்டில் இருந்து வேல்யூக்களை கால்குலேட் பண்ணி எடுத்தீங்களா அப்படின்னு சொன்னால், அல்லது எடுக்கக்கூடிய அந்த வேல்யூக்களை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், டிரைவ்ட் அட்ரிபியூட். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று தயாரிக்கிறீர்கள். அதில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் பர்சனுடைய டீட்டெயிலை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பர்சன் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிக்குள்ள நீங்கள் 2 வகையான ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை கலெக்ட் பண்ணுறது, ரெண்டாவது அவருடைய ஏஜை கலெக்ட் பண்ணலாம். இப்படியான 2 சந்தர்ப்பத்தில் எது பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏஜை கலெக்ட் பண்ணுறது இல்லை, எது டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதான் பெஸ்ட் வேயாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு 2020ஆம் ஆண்டு நீங்கள் டேட்டா பேஸை உருவாக்குறீர்கள். அப்படி டேட்டா பேஸை உருவாக்கியக்குள்ள ஒரு நபருடைய ஏஜை நீங்கள் கலெக்ட் பண்ணீங்கன்னால் அவருடைய அப்போதைய வயது 25ஆக இருக்குது. அதே டேட்டா பேஸை நீங்கள் 2021ஆம் ஆண்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இப்பொழுதும் அவருடைய டேட் 25 வயதாகத்தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்களான்னு சொன்னால் அவருக்கு உண்மையான வயது இப்போ 26. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த சூழலில் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க டேபிளில் வச்சுட்டு. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அந்த வருடத்துக்கு ஏற்றபடி அவருடைய வயதை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க. வயது அப்படின்றது என்ன, நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து நீங்கள் வயதை டிரைவ்ட் பண்ணுறீங்க. இப்போ ஏஜ் அப்படின்றது டிரைவ்ட் அட்ரிபியூட்டாக வரும். அப்போ டிரைவ்ட் அட்ரிபியூட்டாக வரக்கூடிய ஏஜுக்கு வேல்யூ எங்கேருந்து கிடைக்குது, டேட் ஆஃப் பர்த் என்ற ஸ்ட்ராங் அட்ரிபியூட்டில் இருந்து உங்களுக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ இப்படியான அட்ரிபியூட்டுகளை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், டிரைவ்ட் அட்ரிபியூட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த டெர்மினாலஜியை பார்ப்போம், ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் 2 என்டிட்டிகளுக்கு இடையில இருக்கிற அசோசியேஷன், இணைப்பு, அதைத்தான் நாங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி இருக்குது, கோர்ஸ் அப்படின்ற ஒரு என்டிட்டி இருக்குன்னு சொன்னால், இவைகள் 2 பேரையும் தனித்தனியாக நீங்கள் கீறினீங்கள் அப்படின்னு சொன்னால் இது ஐசோலேட்டடான என்டிட்டிஸாக இருக்கும். இப்போ இந்த 2 என்டிட்டிகளுக்கு முடியல நாங்கள் ஒரு இணைப்பு, அதாவது அசோசியேஷனை ஏற்படுத்தினால்தான் அந்த 2 என்டிட்டியும் அவர்களுக்கு இடையில டேட்டாக்களை மாறி மாறி பரிமாறிக்கொள்ளும். அப்போ இந்த சூழலில் இந்த 2 என்டிட்டிகளுக்கு முடியல இருக்கிற இந்த தொடர்பை தான், அசோசியேஷனை தான் நாங்கள் ரிலேஷன்ஷிப் நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் மேலதிகமாக விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லெவல் 4 லெவல் 3 படித்த எக்ஸஸில் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குற சம்பந்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அந்த விடயம்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பாக கருதப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த டெர்மினாலஜி ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்றது 2 என்டிட்டிகளுக்கு இடையில இருக்கிற அசோசியேஷனுக்கான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விடயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் என்டிட்டி டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்லைட்ஸில் நாங்கள் பார்ப்போம் என்டிட்டி டைப் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப்பினுடைய டைப்புகள். அப்போ ஏற்கனவே அதனுடைய டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன டைப்ஸ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ 3 வகையான டைப்புகள் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். ஒன்று 1 to 1, 1 to many, many to many. இப்போ 1 to 1 ரிலேஷன்ஷிப் டைப்புக்குரிய ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இப்போ பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டியும், பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு என்டிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 1 to 1 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதில் அந்த பர்சன் என்ற என்டிட்டியில் இருக்கிற ஒரு நபர், அந்த ஒரு நபருக்கு பாஸ்போர்ட் என்ற என்டிட்டியில் இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் தான் அவர் எடுக்க முடியும். அப்போ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், 1 to 1. அப்போ பர்சன் என்ற என்டிட்டியில் இருக்கிற குறித்த ஒரு பர்சன் பாஸ்போர்ட் என்ற என்டிட்டியில் இருக்கிற குறித்த ஒரு பாஸ்போர்ட்டை தான் வச்சிருக்க முடியும். அப்போ இதை கொமனாக சொல்ல போனால் ஒரு பர்சன் ஒரு பாஸ்போர்ட்டை வச்சிருப்பார். அப்போ இதை தான் 1 to 1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 to many அப்படின்றதுக்கு உதாரணம் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட், கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 to many அப்படின்னு சொன்னால் குறித்த ஒரு ஸ்டூடெண்ட் குறித்த ஒரு கோர்ஸை தான் ஃபாலோ பண்ண இயலும்.
ஆனால் குறித்த ஒரு கோர்ஸ் ஆனது பல மாணவர்களை கொண்டிருக்கும். அப்போ பாருங்க, ரெண்டு பக்கம் நாங்கள் பார்க்குறோம். என்ன, குறித்த ஒரு கோர்ஸ் பல மாணவர்களை கொண்டிருக்கும், குறித்த ஒரு மாணவர் குறித்த ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணுவார். அப்போ இந்த சூழலில் நாங்கள் என்ன சொல்லுவோம் சொன்னால் இதை ஒன் டு மெனி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெனி டு மெனி என்றதுக்கு உதாரணத்தை வந்து நாங்கள் இப்படி பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் என்றதை பார்ப்போம். அப்போ குறித்த ஒரு மாணவர் பல சப்ஜெக்டுகளை வந்து தெரிவு செய்வார். அதே மாதிரி குறித்த ஒரு சப்ஜெக்ட் ஆனது பல மாணவர்களை கொண்டிருக்கும், அல்லது குறித்த ஒரு சப்ஜெக்டை பல மாணவர்கள் பின்பற்றுவார்கள். அப்போ இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் டைப்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய விளக்கங்கள் நாங்கள் ER டயக்ராம் கீறி பழைய எங்களுக்கு தெளிவாக இருக்கும். அப்போ அந்த காலங்களில் இதனுடைய மேலதிக விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து டிகிரி அப்படின்னு சொன்னால் என்டிட்டி டைப், எவ்வளவு என்டிட்டி டைப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் ஆகுது அப்படின்றதையும் வந்து நாங்கள் டிகிரியில் வந்து பார்க்கலாம். அப்போ இந்த டிகிரி சம்மந்தமாக நாங்கள் ரிலேஷனல் டெர்மினாலஜி என்ற சாப்டர் ஹோவிலையும் வந்து நாங்கள் டிகிரி ஒருக்கா பார்த்துனாங்க. அந்த நோட்ஸையும் ஒருக்கா பாருங்கள். அடுத்தது வந்து யூனரி ரிலேஷன்ஷிப். யூனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்டிட்டி தனக்குத்தானே ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து யூனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பைனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் ரெண்டு என்டிட்டிகளுக்கு இடையில மட்டும், ஒரு என்டிட்டியில் இன்னொரு என்டிட்டி மட்டும்தான் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பைனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெர்னரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். டெர்னரி அப்படின்னு சொன்னால் குறித்த ஒரு என்டிட்டியோட மேலும் 2-3 பேர் தொடர்பில் இருந்துச்சினோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் டெர்னரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து ஒரு குறித்த ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் டைப்பை வந்து நாங்கள் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிலேஷன்ஷிப் டைப்புக்கும் கார்டினாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கீழே பாருங்க. உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்னு சொன்னால் 3 தான், ஆனால் கார்டினாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இருக்கும். அப்படி என்று சொல்லி கீழே பாருங்க. 1 to 1, 1 to many, many to many, many to 1, many to many. அப்போ பாருங்க, அப்போ 1 to 1க்கும் பிரச்சனை இல்லை, 1 to manyக்கும் many to manyக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1 to manyயும் many to 1ம் வந்து இன்னும் 2 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். ஆகவே இது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து கார்டினாலிட்டி. சில வேளை கார்டினாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி சில வேளை கேள்வியில் வந்தாலும் நீங்கள் இதை வந்து எழுதுங்க. 1 to 1, 1 to many, many to 1, many to many, இப்படி நீங்கள் எழுதுங்க. அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டியினுடைய மேலதிகம். பார்த்தீங்களான்னு சொன்னால் மேண்டேட்டரி 1, மேண்டேட்டரி மெனி, ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் மெனி, அது ஆப்ஷனல் மெனி என்று சொல்லி வரும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய குறியீடு மேண்டேட்டரி 1 அப்படின்னு சொன்னால் ஒரு என்டிட்டியில் வந்து ஆக குறைஞ்சது ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது இருக்கணும்ன்றதுக்காக ரெண்டால் அதை வந்து மேண்டேட்டரி 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதனுடைய குறியீட்டை பாருங்க, 2 கோட்டை வந்து குறைசாக்காங்க. அடுத்தது வந்து மேண்டேட்டரி மெனி அப்படின்னு சொன்னால் ஒரு குறித்த ஒரு ரிலேஷனுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் மேண்டேட்டரி மெனி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷனல் 1 அப்படின்னு சொன்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு என்டிட்டியில் வந்து ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து நாங்கள் ஆப்ஷனல் 1 சொல்லுவோம். ஆப்ஷனல் மெனி என்று சொன்னால் ஒன்று இருக்கலாம் அல்லது பலது இருக்கலாம். அப்போ இதைத்தான் வந்து ஆப்ஷனல் மெனி என்று சொல்லிக்கலாம். அதாவது ஆப்ஷனல் மெனி என்றதுக்குரிய விளக்கம் வந்து ஒன்றும் இல்லாமலும் இருக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பும் இருக்கலாம். இதைத்தான் வந்து ஆப்ஷனல் மெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, நாங்கள் இப்போ எண்ட் ஆஃப் த பார்ட் 2 எண்டுக்கு வந்துட்டோம். அப்போ நாங்கள் பார்ட் 3 வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அப்போ இதுக்கு முதல்ல இருந்த பார்ட் 1 முருக்கா திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு பார்ட் 2 முருக்கா பாருங்க. இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து மிக முக்கியமான விடயங்கள். அதுக்குரிய காரணம் வந்து இந்த சாப்டர் 5 கேள்விக்கு அடிக்கடி வாரது. ஆகவே இது இருக்கா வடிவாக இருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய விரிவுரையாளர் சிவாகரன். நன்றி, வணக்கம்.